ஏய் அம்மா, மரத்துல எவ்வளோ மாங்காய் காய்ச்சிருக்கு. கல்லை கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்லை காணோங்கிற மாதிரி மரத்துல மாங்காய் கிடக்குது. கீழே ஒரு கல்லையும் காணையில. நானும் உங்களை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். எதையோ தேடிட்டு இருக்கேன். என்னத்தக்கா தொலைச்சிட்டிய? ஒன்னையும் தொலைக்கல, கல்லை தான் தேடிட்டு இருந்தேன். ஓ, மாங்காய் பறிக்க தான் கல்லை தேடிட்டு இருக்கீங்களாங்க. தோட்டக்காரரு இங்க வந்தாருன்னு வச்சுடுங்க, உங்களை இந்த மரத்துல கட்டி வச்சு அடிச்சு விடுவாரு. அவரு இந்த ஊர்ல இருந்தா தானே என்ன கட்டி வச்சு அடிக்க. அவர் தான் இங்கே இல்லையே. ஓ, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மாங்காயை பறிக்க வந்தீங்களோ? நீ வேணா கல் எடுத்துதா, பறிக்கிற மாங்காயில உனக்கு 2 தாரேன். மாங்காயை அப்புறம் பார்க்கலாக்கா. முதல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நெபரு, என்கிட்ட பைசா மட்டும் கேட்டுறாத. நானே இப்பதான் கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி என் பிள்ளைக்கு கல்யாணத்தை கட்டி வச்சிருக்கேன். என்கிட்ட சுத்தமா காசு இல்லை. ஆமா, காசு இருந்தா மட்டும் முதல்ல அள்ளி தந்துட்டு தான் மறுச்சு வழியை பார்ப்பாங்க. என்கிட்ட என்னத்தையும் கேட்க வரேன்னு சொன்ன, இப்போ தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்க. அது வேற ஒன்றும் இல்லைக்கா. உங்க பிள்ளைக்கு எவ்வளோ பணம் செலவழிச்சு கல்யாணத்தை கட்டி வச்சிய? அதே கேட்க ஒரு 20-25 லட்சம் செலவாயிருக்கும். என்னது, அவ்வளோ செலவாயிட்டா? நான் கூட ஒரு 10-12 லட்சம் தான் செலவாயிருக்கோன்னு நினைச்சேன். ஆமாம், இருக்கிற விலைவாசியில் 10-12 லட்சத்தில் கல்யாணத்தை முடிக்க முடியுமா? ஆமாம், நீங்க சொல்லதான் சரிதான். ஆமாக்கா, இப்போ உங்க மக எப்படி இருக்கா? அவளே கேட்க அவளுக்கு என்ன குறைச்சல், நல்லா தான் இருக்கா. ஆனால் மாப்பிள்ளை தான் 50 லட்சம் வேணாலும் தாரேன், என்னைய காப்பாத்துங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நீங்க அதுக்கு என்னக்கா சொன்னீங்க? கல்யாணமான புதுசில் அதான் அப்படி இருக்குன்னு சொன்னேன். போக போக எல்லாம் சரியாயிருன்னு அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். சரி, மாங்காயெல்லாம் பறிப்போமா? கல் இல்லாம எப்படிக்கா பறிக்க? கல் எங்கேயாவது கிடக்கான்னு தேடி பாரு, நானும் தேடி பார்க்கேன். சரிக்கா, தேடி பார்க்கேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். எந்த விஷயம் கேளு, சொல்லுக்கேன். உங்க மருமவ அடிக்கடி அவி அம்மா வீட்டுக்கு போறதா கேள்விப்பட்டேனே. இப்போ ஒழுங்கா உங்க வீட்டுல இருக்காளா, இல்லைன்னாக்கி அவி அம்மா வீட்டுக்கே போயிட்டே இருக்காளா? மீந்தி தான் அவி அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டுருப்பா. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. அங்கே அடிக்கடி போக விட்டுருவேண்ணா. யாருக்கிட்ட? என்கிட்ட அது நடக்குமா? அதானே பார்த்தேன். நீங்க அவளை ஈஸியா விட்டுருவீல. உங்க மருமவ ஒழுங்கா சமைப்பாளாக்கா? ஏதோ சுமாராக சமைப்பா. உங்க மருமவள அது சுமாரா சமைக்கல. ஆனா நம்ம ஊர்ல நிறைய மருமகளுக்கு சமைக்கவே தெரியல. ஏன் சமையல் கட்டு பக்கம் போறதே பிடிக்கல. உங்கள் தெருவில் இன்னைக்கு தண்ணி வந்துச்சா? இல்லக்கா, தண்ணி வந்து 2 நாள் ஆகுது. நாளைக்கு எல்லாரும் காலி குடத்தை தூக்கிட்டு போராட்டம் பண்ணலாம்னு இருக்கோம். இந்த முடிவை யார் எடுத்தா? வேற யாரு எடுப்பா? எல்லாம் அந்த கோகிலா தான். நான் நினைச்சேன் அந்த கோகிலாவாக தான் இருக்கணும்னு. சரியாக தான் இருக்கு. நம்ம கதையை அப்புறமா பார்ப்போம். முதல்ல மாங்காய் பறிக்கிற வேலையை பார்ப்போம். என்னக்கா அழகா கவிதையெல்லாம் சொல்லுதியே. நீங்க ரொம்ப படிச்சிருக்கீங்களாக்கா? ஆமாம், ரொம்ப படிச்சிருக்கேன். எவ்வளோக்கா படிச்சிருக்கிய? அதே கேட்க 3 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். காலேஜில் 3 வருஷமாக்கா படிச்சிருக்கிய? காலேஜா? அங்கே யார் போனது? நான் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்களாங்க. சரி சரி, பேசுனது போதும். எங்கேயாவது கல் கிடக்கான்னு பாரு. இப்படி இதிலே நின்று பேசிக்கிட்டு இருந்தோன்னா எவ்வளவு பார்த்து தோட்டக்காரர்கிட்ட சொல்லி கொடுத்து விடுவா. அவர் தான் ஊர்லேயே இல்லைன்னு நீங்கள் தானக்கா சொன்னீங்க. அதுக்காக ஒரேடியாக ஊர்லேயே தங்கிடுவார், திரும்பி இங்கே வரதானே செய்வார். ஏக்கோ, அங்கே ஒரு ஆள் வருது. எங்கடி வருது? உங்கள் பின்னாடியே இருந்து வருது. ஒருவேளை ஓனர் மோனா இருக்குமோ?
சத்தம் கட்டாம இங்கிருந்து போயிடுவோம். ஏக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏக்கா இப்போ என்ன செய்ய? கொஞ்சம் நின்று என்னன்னு கேட்போம். என்ன தம்பி, எதுக்கு கூப்பிட்டிய? உங்களுக்கு இந்த ஊர் தானேக்கா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஊருக்குள்ள வாடகை வீடு ஏதாவது கிடைக்குமாக்கா? அத ஊருக்குள்ள போய் கேட்கணும். அதை எதுக்கு இந்த காட்டுக்குள்ள நின்று கேட்டுட்டு இருக்க? இது எங்க பெரியப்பா தோட்டம். பெரியப்பா வேற ஊர்ல இல்லை. ஊருக்குள்ள வாடகை வீடு எதுவும் இல்லைன்னு நினைக்கி இங்கேயே தங்கிடலாம்ல, அதான் கேட்டேன். தோட்டக்கார தாத்தாவோட தம்பி பையனமா நீ? ஆமா, அவியலோட தம்பி பையன்தான். நீங்க 2 பேரும் இங்க என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா சுத்தி பார்க்க தான் வந்தோம். சுத்தி பார்க்க தான் வந்தீங்களா? பெரியப்பா சொல்லவ தோட்டத்துல உள்ள மாங்காய் எல்லாம் திருடதுக்கு ஆட்கள்லாம் வரும்னு. ஒருவேளை அந்த ஆட்கள் தான் வந்துட்டோன்னு ஒரு நிமிஷம் நினைச்சிட்டேன். எங்களை பார்க்க என்ன திருட்டு கால் மாதிரியா இருக்கு? இங்க வந்தது தப்புதான், வாடிப்போம். வந்த உடனே பறிச்சிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு கதை விட்டுட்டு இருந்தேன்னா இப்படி தான் நடக்கும்.